குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ ஸ்பீடா வந்துட்டு இன்னைக்கு என்னென்ன நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தலாம். இதெல்லாம் தான் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் ஏபிள் டு ஹைலைட் இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் மை பென் டு டு ஜஸ்ட் மார்க் விச் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து படிச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஸோ ஸோ செஷன்ல இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Biden drops out of race, endorses Kamala Harris. So Joe Biden அவர்கள் presidential election 81-year-old president of US அவர் வந்து பாத்தீங்கன்னா 2025 இருக்கக்கூடிய அவரோட டேர்ம் பீரியட் முடியுது. அந்த இடத்துல யாரு பிரசிடென்டா சூஸ் பண்ணுங்கிற அந்த எலெக்ஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பட் நான் இஸ் வித்ட்ராயிங் ஆஃப். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கான டிபேட் நடந்ததுன்னா அவரால் ப்ராப்பரா அதை அட்ரஸ் பண்ண முடியல. ஸோ பீப்புளுக்கும் அண்ட் அவரோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் அவர் மேல இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹி டிசைடட் இஸ் ரிமைனிங் டேர்ம் ஹி வில் கம்ப்ளீட் அண்ட் கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட் அவங்க வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு he is now going to drop out of the presidential election. So இதுதான் வந்து யூஎஸ்ல நடக்குது. இது ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பவர் சேஞ்ச். ஸோ பவர் சேஞ்ச் இன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் இது வந்து நம்மளோட பல கண்ணோட்டங்கள்ல நம்மளோட இந்தியாவோட லிங்க் ஆயிருக்கு. பிகாஸ் வி ஹாவ் அ ப்ராப்பர் ட்ரேட் ரிலேஷன் வித் யூஎஸ் அண்ட் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கோம். பிளஸ் தேர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நம்ம வந்து அதுல நம்மளுக்கு தேர் ஹாஸ் பீன் அ லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். நம்ம நிறைய அந்த கண்ட்ரி மேல டிபெண்ட் ஆயிருக்கோம் அண்ட் நம்ம நிறைய ப்ரொவைடும் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஸ் ஐ செட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அங்க படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்தியன் டயஸ்போரால நிறைய பேர் அங்க வேலை பார்க்குறாங்க. தெர் ஹாஸ் பீன் அ லாட் ஆஃப் ட்ரெடிஷனல் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பவர் சேஞ்ச் இன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் இஸ் ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி அது வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு மெயின்டைன் தி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். பிளஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ அந்த விதத்துல இது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் அது அண்ட் அகெயின் இதுவுமே வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அங்க போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான விஷயம் தான். அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கும். அண்ட் வி ஹாவ் அ வெரி லாங் பெண்டிங் ரிலேஷன்ஷிப் வித் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ். அது நிறைய விதத்துல அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அது வந்து ரிவர் ஷேரிங் அந்த மாதிரி விதத்துல அஃபெக்ட் ஆயிருக்கே தவிர இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா இப்போ அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கவலைக்குரியது தான். அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கவலைக்குரியது தான். ஸோ அதை நம்ம அட்ரஸ் இந்த பர்டிகுலர் அன்ரெஸ்ட்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடியது இல்ல. 2018 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரான ஷேக் ஹசீனா அவர்கள் நாலாவது முறையா இப்ப டேர்ம்ல வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரி 4 பட் அவங்க இப்ப செட்டில் ஆகிருக்கக்கூடிய டைம்ல ஜனவரியில பதவி திரும்ப வந்து அந்த எலெக்ஷன்ஸை வின் பண்ணி அவங்க வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் கண்ட்ரியை ரன் பண்ணக்கூடிய டைம்ல தான் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பேக்ஸ் டு ரிசர்வேஷன். ஸோ பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எப்படி அமைஞ்சதுன்னா 93% வந்து மெரிட் இருக்கும், 5% வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த டிஃபெண்டன்ஸ் அவங்க ஃபேமிலில இருந்து வரக்கூடியவங்களுக்கும் அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க, கோட்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால், ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுதான் அந்த ஒரு ரீசன்ஸ் டிசெண்டன்ஸ்க்கு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ்னாலதான் அந்த ஃபைட் வந்துட்டு போயிட்டு இருக்கு. 1% கோட்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ்க்காகவும் அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் அண்ட் ஒண்ணு வந்து செக்ஷுவல் மைனாரிட்டிஸ். ஸோ மொத்தமா 93 + 5 பிளஸ் இந்த 1% இவங்க 3 பேரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையா அமைஞ்சிருக்கு. அண்ட் அதனாலதான் அந்த ப்ரொடெஸ்டும் நடக்குது. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு 93% மெரிட்ல வச்சுங்க, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 2018 இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ஸ்ல வந்து ஃபைட் பண்றாங்க, ஸ்ட்ரைக்ஸ் பண்றாங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த விதத்துலதான் தமிழ்நாடுக்கு அங்க படிக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அதனால அதையுமே பார்த்துக்கோங்க. அகைன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் நம்மளோட செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் இன்டர்னல் செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிப்பா வைரஸ் கேசஸ் வந்து கேரளால திரும்ப ரிட்ரைவ் ஆயிடுச்சுங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுல முக்கியமான
ஒரு விஷயம், நிப்பா வைரஸ்னால ஒரு யூத் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த டிசீசஸ் பத்தி படிக்க வேண்டியது நம்மளோட ஜெனரல் ஸ்டடிஸ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரிலிம்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் நமக்கு இம்பார்ட்டன்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் ஏன் இந்த மாதிரி டிசீசஸ் பரவுது, நம்மளோட ஜியாகிரிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதெல்லாமேனா இதெல்லாமே கண்டேஜியஸ் டிசீஸஸா இருக்கிறதுனால ஒரு கோவிட் மாதிரி இப்ப பேண்டமிக் அளவுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னா அது பயங்கரமா வந்து எக்கனாமி பிளஸ் நம்மளோட வாழ்வாதாரம், பீப்புளோட வாழ்வாதாரம், இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதனால இந்த டிசீசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ். நிப்பாங்கிறது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக் டிசீஸ்ங்கிறது அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவக்கூடிய தன்மை உடையதுதான் ஜூனாட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான பேட்ஸ் கிட்ட இருந்து தான், இந்த வவ்வால் வகையை சார்ந்த அந்த இது கிட்ட இருந்து நிறைய பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏதாச்சும் நம்மளோட பெட் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் கான்டாக்ட்ல வரும்போது அவங்களையுமே அஃபெக்ட் பண்ணலாம். அந்த அங்கேருந்து நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வந்து மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல இருந்தது. அதுக்கப்புறம் மிச்ச கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு வந்து ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து வேக்சின்ஸ் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேக்சின்ஸும் இல்லாத காரணத்தினால யூத் மத்தியில டெத் வந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து இத ப்ராப்பரா செக்கிங்ஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்டர் ஏரியாஸ்ல வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த நியூஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கலாம். பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் செர்ச்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டரிம் பட்ஜெட், நம்மளோட பட்ஜெட் இப்போ வந்து இந்த இயர்க்கான பட்ஜெட், ஏன்னா இது வரைக்கும் கொடுத்தது இன்டரிம் பட்ஜெட் தான், எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால. ஸோ இந்த இயர்க்கான யூனியன் பட்ஜெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அதுல எங்களுக்கான கிராண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து பதிவு பண்றாங்க. அந்த வகையில தான் இதுவும் இருக்கு. அடுத்தது அம்மா கேண்டீன் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அது சரியா பராமரிக்கப்படல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அம்மா கேண்டீன்ஸ் எப்படி நமக்கு உதவியா இருக்கும். ஆஸ் அ ஸ்டேட்ல நம்ம வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து மால் நரிஷ்மெண்ட்டை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த விதத்துல அம்மா கேண்டீன்ஸோட ரூல்ஸுமே நம்ம வந்து நம்மளோட மெயின் ஆன்சர்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்துல இம்பார்ட்டன்ட். அண்ட் இது எல்லாமே லோக்கல் நியூஸஸா இருக்கிறதுனால ஜஸ்ட் அதோட இந்த பர்டிகுலர் பேஜ்ல வந்து லோக்கல் நியூஸ் என்னென்ன நம்ம எந்த ஏரியாவுக்கு ரெசிடென்டா இருக்குமோ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவும் அண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸா இருக்கும். ஸோ அந்த விதத்துல இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸாவும் இருக்கலாம், இல்ல டெவலப்மெண்ட்ஸாவும் இருக்கலாம். அது எப்படி வந்து ஆல் ஓவர் இந்தியாவை டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோட இது வந்து ராயப்பேட்டையில கமெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது சென்னையில இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பட் நீங்க மிச்ச ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்டேட்ஸ்லயும் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வருது லோக்கல் லெவல்ல அப்படிங்கிறது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் ஆகுது. அண்ட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாவோட சொல்யூஷன் கண்ட்ரீஸ்லயும் சொல்யூஷன்ஸா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு டெவலப்மெண்ட் தான் மிச்ச இதுலயுமே டெவலப்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த விதத்துல அதை பார்த்துக்கணும். அடுத்தது இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே தமிழ்நாடு லெவல்ல இம்பார்ட்டன்ட். திராவிடர் கழகம் லான்ச்சஸ் பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன் சிட்டி. ஸோ பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் நிறைய நம்மளோட நாட்டுல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியனா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கேஸ்டா இருக்கலாம். நிறைய பிலீஃப்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷனல் வைஸே நம்ம வந்து லிங்க் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் சொசைட்டல் ஸ்ட்ரக்சரை ஹேம்பர் பண்ற விதமா அமைஞ்சிருக்கும் பொழுது அதை பத்தின இன்சைட்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. எதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், ஏன் அதை நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது, அதுல இருந்து எப்படி நம்ம வெளிவரணும், சொசைட்டி எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தி ஒரு ப்ராப்பரான ஒரு லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இந்த மாதிரி எதெல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இருக்கிறதுக்கு. அண்ட் எஸ்பெஷலி யங் ஜென்ரேஷன்ஸை வந்து இதை டார்கெட் பண்ணது பெரியாரோட பிரின்சிபல்ஸ் அண்ட் விஷன்ஸையும் யூஸ் பண்ணி. ஸோ பேசிக்கா இதுக்கான இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். இந்த இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எதாவது முக்கியம், ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு எதாவது முக்கியம் அப்படின்னா ஃபர்தரா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைரக்டா நெக்ஸ்ட் இஷ்யூஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணலாம். அண்ட் பார்டர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு இது. அடுத்தது வந்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அகைன் ஒரு தமிழ்நாடு ரிலேட்டட் ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீமுக்கான நேம் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்கீம். அண்ட் இதோட
இதோட ஒரு கேம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கள்ளக்குறிச்சியில. சோ இது வந்து எப்பவுமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து யூனியன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே முன் வச்சு இது வரக்கூடியது. தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு திட்டம். எதுக்காக அப்படின்னா கிரிவன்சஸ ரிட்ரஸல் பண்றதுக்காக. பீப்புள் மத்தியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது கவர்மெண்ட் சர்வீசஸோ ஸ்கீம்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் அவங்களோட சொசைட்டி அந்த அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை எப்படி அதை ப்ராப்பரா ஃபைலிங் பண்ணி டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணி அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் அண்ட் சரியான விதத்துல அது சரி செய்யப்படுதா அதுக்கான ஸ்டெப்ஸ் முயற்சிகள் எல்லாமே எடுக்கப்படுதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கேம்ப் தான் இந்த மக்களுடன் முதல்வர். சோ கிரீவியன்ஸ் ரிட்ரஸலுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேம்ப் அண்ட் இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு கேம்ப் தான். சோ அப்படியே அடுத்த இஷ்யூக்கு வந்துட்டு போகலாம். இது எல்லாமே ஜஸ்ட் பிஏஎல்ஸ் தான், வெறும பார்த்து வச்சுக்கிட்டால் போதும், வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்தர் கோயிங் பேக் நம்மளோட பட்ஜெட்ல என்னென்ன இது கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சப்கான்டினென்ட்டை பத்தின எந்த ஒரு வரலாறு எழுதுறதாக இருந்தாலும் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் எடுக்கும் பொழுது அது சவுத்துல இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட அகழ்வாராய்ச்சிகள் மூலியமா நம்ம ஸ்டேட்ஸ்ல கண்டுபிடிச்சப்பட்டிருக்கிறதுனால அதுக்காக பண்ணணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை எம்ஏடபிள்யூஎஸ். எம்ஏடபிள்யூஎஸ்ங்கிறது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அவங்களோடது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்ததுனால பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டிஎன்பிஎஸ்சிலயும் வரலாம், யூபிஎஸ்சிலயும் வரலாம். ஒண்ணு வந்து அம்ருத் ஸ்கீம், அட்டன் மிஷன் ஃபார் ரெஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ரோட்ஸ் வந்து லே பண்றதுக்காக இருக்கக்கூடியது. அர்பன் ஓவராலாவே அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு தான். பட் அதுல முக்கியமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அர்பன் டெவலப்மெண்ட் ஃபர்தரா. ஏன்னா ரோட்ஸ் டெவலப் ஆகும்போது அங்க ஈஸி ஆக்சசிபிலிட்டி வரும்போது பாத்தீங்கன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய ஷாப்ஸா இருக்கட்டும் இல்ல தொழில்கள் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இது. பிளஸ் டிராபிக்கையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து நபார்டோட அந்த ஃபண்ட் ரிலீஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி தமிழ்நாடு லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்பன் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். ஸோ எல்லாமே இது வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ், கலைஞர் பேர்ல வந்தக்கூடிய ஸ்கீம்ஸ். அண்ட் இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம இந்த ஸ்கீமோட முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தால் போதும். அதை தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஹாபிடேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ட்ரைபல் ஏரியாஸ், அதாவது ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்துட்டு பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்சா அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் செக்டர்ல எல்லாம் இருக்கும்போது யூபிஎஸ்சி லெவல்ல எந்த டிபார்ட்மெண்ட் அடியில இல்ல எந்த மினிஸ்ட்ரி அடியில வருது அண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் எத்தனை ஃபேசஸ்ல இருக்கு, என்ன டார்கெட் இருக்கு, ஏதாவது மோட்டோ ஆர் விஷன் இருக்கா அப்படிங்கிறதுமே பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்த இதுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த வல்ச்சர் ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் என்ன அப்படின்னா வல்ச்சர் ரொம்ப ரொம்ப